இப்போலாம் தெரியல. சீக்கிரமாவே ரொம்ப வெளிச்சம் வந்துருது. 6:30 மணிக்கு தான் எழுந்திருந்தேன். இருந்தாலும் நல்ல வெளிச்சம். சண்டேல ஏன் இவ்வளோ சீக்கிரமா எழுந்தேன் அப்படின்னா, ரிலேஷன் தாத்தா ஒருத்தர் இறந்துட்டாரு. அவருக்காக தான். நைட்டு 1 மணி ஆயிடுச்சு அங்கேருந்து வரும்போது. அதனால தான் வாய்ஸ் கூட குடுக்காம சாங்ஸோட நைட்டு லஞ்ச் பாக்ஸ் போட்டுது. எழுந்து பால் எடுத்து வெளியில வச்சுட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா, அரிசி உளுந்து மாவு காலியாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம பசும்பால்ல காஃபி வச்சு குடிச்சிட்டு, அங்க டெத்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டீ வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா, காலையில பால் வாங்கல. தலைவர் வரல. அங்கேயே தான் இருக்கிறாரு. பசங்களும் தூங்கிட்டு இருந்ததுனால பால் வாங்க முடியல. பாப்பா லேட்டா தான் எழுந்தா. எழுந்ததுக்கப்புறம் பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து குடுத்தா, அவங்களுக்கு காஃபி வச்சிடலாம் அப்படின்னுட்டு, டிஃபனுக்கு வந்து பசங்களுக்கு சேமியா உப்புமா செஞ்சு வச்சுட்டு நம்ம போயிட்டோன்னா, நம்ம வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. நான் உப்புமா செய்யல. நான் சொல்ல சொல்ல இந்துமதி தான் செஞ்சிருந்தாங்க. இந்துமதி வந்து சிவகாமியோட பொண்ணு. நெறைய பேருக்கு பழைய வீடியோ பார்க்குற நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அதில இந்துமதி நெறையா வருவாங்க. இப்போ தான் வர்றது கிடையாது. ஸோ, அவங்களாம் உப்புமா சேமியா உப்புமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டெத்ல இருக்கவங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த தாத்தா வந்து தலைவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. ஒரு வீடியோ உங்களோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு வீடியோ. அதாவது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ்ல வந்து யூடியூப்லயும் சரி, நிறைய தெரிஞ்சவங்களும் சரி, பர்சனலாவும் சரி என்கிட்ட அதிகமா கேட்குற ஒரே ஒரு கொஷின். அந்த கொஷினுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, யூடியூப்ல இருந்து உங்களுக்கு மணி வர ஆரம்பிச்சிருச்சா, பேமெண்ட் வருதா அப்படின்றது தான் அவங்களோட கொஷின். ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆமா, நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பேமெண்ட் வருது. ஒரு மினிமலான பேமெண்ட் வருது. பட் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. அதை வந்து சொல்லவும் கூடாது. யூடியூப் நார்ம்ஸ் படி நமக்கு வந்து ரொம்ப மினிமலான அமௌண்ட் தான் வருது. பட் இது எல்லாமே நடக்கிறது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கிடையாது. ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஃபேஸ்புக் சேனல் வச்சிருக்கோம்ல, அதுல தான் நமக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு மினிமல் அமௌண்ட்டும் நமக்கு ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. பட் யூடியூபுக்கு இன்னும் வந்து நமக்கு மானிட்டைஸ் ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் மீட் ஆகல. நான் டெய்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் மீட் ஆகல. அதுக்கு பர்டிகுலர் நார்ம்ஸ் இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது இன்னும் நம்மளுக்கு ரீச் ஆகல. ஸோ ஹோப் சீக்கிரம் ஆயிடும்ட்டு. சேனல் ஆரம்பிச்சு மோர் தென் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது. பட் 2004ல இருந்து தான் நான் ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சேன். டெய்லி வீடியோ போடுறது வந்து 2004ல இருந்து தான். அது வந்து ஒருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லலாம், ஒருத்தவங்களோட கைடன்ஸ் சொல்லலாம். அது யாருன்றத நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிட்டு அமௌண்ட் ரிசீவ் ஆகுறப்போ நான் கண்டிப்பா சொல்றேன். அவங்களாலதான் இந்த சேனலுக்கு வந்து இவ்வளவு தூரம் நமக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2024ல தான் நான் ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சேன். அதுலதான் நமக்கு இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வாட்ச் ஹவர்ஸும் மீட் ஆயிடும். நம்ம யூடியூப் சேனலும் கண்டிப்பா மானிட்டைஸ் ஆகும். நான் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுனாலதான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. நான் ஃபேஸ்புக்ல ஆனா இப்போதான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஒரு 2 மந்த்ஸா தான் போடுறேன்னு நினைக்கிறேன். அது வந்து சேனலாவே சேஞ்ச் பண்ணதே ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான். போட்ட ஃபாலோவர்ஸ் அத சட்டு சட்டு சட்டுன்னு வந்துட்டாங்க. அதோட அல்காரிதம் வேற, யூடியூபோட அல்காரிதம் வேற. அதோட அல்காரிதத்துக்கு வந்து நமக்கு சட்டு சட்டுன்னு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. நம்மளோட வாட்ச் ஹவர்ஸும் அதுல நல்லா போகும். அண்ட் தென் வருது. அதுலயும் ஹோப் நம்ம ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 2025 மோட்டிவ் வந்து கண்டிப்பா நம்ம சேனலை மானிடைஸ் பண்றோம் அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு ரெகனைசேஷனே வந்து அதோட வாட்ச் ஹவர்ஸ் தான். நிறைய பேரை ரீச் பண்றதுதான். அதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்புறம் இது எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. இது வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபர்தராகவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.